நீங்க காலையில அவசர அவசரமா வேலைக்கு போகும்போது நீங்க தெரியாம பண்ண ஒரு தீஞ்சு போன பிரெட்னாலதான் உங்க லைஃபே சேவ் ஆக போகுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? 365 days of short storiesல டே 19. ஆமாங்க, இந்த கான்செப்ட் பேர் தான் வேர்ல்ட் டோஸ்ட் தியரி. சோ அந்த தீஞ்சு போன பிரெட்டை நீங்க தூக்கி வச்சுட்டு அதுக்கு பதில் ஒரு நல்ல பிரெட் பண்ணுவீங்களே, அதுக்கு ஒரு டைம் ஆயிருக்கும். அந்த மாதிரி லேட் ஆகுற சமயத்துல நமக்கு நடக்க ஒரு சின்னதோ அல்லது ஒரு பெரிய ஆபத்து கூட நடக்காம போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ லைஃப்ல அடுத்த வாட்டி ஏதோ ஒரு சின்ன தப்பு நடந்த உடனே ஏதோ பெருசா கெட்டது நடந்துருச்சுன்னு உட்காந்துடுறாம லைஃப்ல நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குதுன்னு நினைச்சுக்கலாம். சோ இதனால நம்ம நம்மளே பிளேம் பண்றது குறைஞ்சிரும். அண்ட் ஆல்சோ ஒரு மைண்ட்ஃபுல்னஸ் அண்ட் ஒரு கிளாரிட்டியும் நம்மளுக்கு டெவலப் ஆகலாம். ரீசெண்டா நடந்த ஹவாடாபாத் ஃபிளைட் கிராஷ்ல கூட பூமின்ற ஒருத்தவங்க டிராபிக் ஜாம்னால ஏர்போர்ட்டுக்கு லேட்டா போயிருக்காங்க. அதனால அவங்க அந்த ஃபிளைட்டை மிஸ் பண்ணி அவங்க லைஃபே சேவ் பண்ணப்பட்டது. சோ லைஃப்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னு ஃபீல் பண்ண வேணாம். லைஃப் நம்மள பெட்டர் ஆகும், நம்மள சேவ் பண்ணவும் தான் ட்ரை பண்ணுது. சோ இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸா மட்டுமே பார்க்கணுமே தவிர ஒரு செட்பேக்ஸா பார்க்க கூடாது. சோ வாட் எவர் ஹேப்பன்ஸ் ஃபார் த பெஸ்ட். இந்த மாதிரி 5 நிமிஷம் 10 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் சரி. ஆனா சில பேருக்கு வருஷ கணக்கா சில விஷயங்கள் நடக்காம லேட் ஆயிட்டே இருக்கும். அவங்களாம் இந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தொடர்ந்து இந்த மாதிரி ஷார்ட் ஸ்டோரிஸ் நம்ம பேஜ்ல வருது. சோ மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க.